இதாயதுல்லா அவர்கள்ட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. கூடி கலைவதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கமா? கூடினார்கள், பேசினார்கள், கலைந்தார்கள். முக்கிய முடிவுகள் 1, 2, 3 கூட்டங்களை ஏதாவது ஒரு வகையில் அட்டென்ஷன் ஏற்படுத்தினாங்க. இந்த முறை எதுவும் இல்லை. ஏன் தேக்க நிலையில் இருக்கிறதா இந்தியா கூட்டணி? இந்த முறைதான் ஒரு முழுமையான ஒருங்கிணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. முழுமையான விவாதம் நடந்திருக்கிறது. 3 மணி நேரங்களுக்கு மேலாக நடந்திருக்கிறது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னா, நேற்று வரை அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்களெல்லாம் சொல்லி ஊடகங்களும் பாஜகவும் செய்த நாடகத்தை தாண்டி 80 தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை வீழ்த்துவது இந்தியா கூட்டணி என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பிரதமர் வேட்பாளராக காங்கிரசுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயை யார் மிக முக்கியமான தலைவர் திருமதி மம்தா பானர்ஜி அவர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்களும், அதே போன்று ஆம் ஆத்மி, இந்த 2 கட்சியும் காங்கிரஸோடு வேறுபாடு அதிகம் உள்ளது என்று எவ்வளவோ பேசினார்கள். அதெல்லாம் இல்லைன்னு தவிடுபொடியாக்கி மல்லிகார்ஜுன கார்கேயை அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் இந்தியா கூட்டணி ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு பிரதமர் வேட்பாளர் வரணும்னு நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. அதுதான் பெரிய இதுதான் இதை விட பெரிய முன்னேற்றம் தேவையே இல்லை. அடுத்த முன்னேற்றம் என்னன்னு சொன்னா, அந்தந்த மாநிலங்கள் பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னதை ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்களும் சொன்னார்கள். அதை ஏற்று அந்தந்த மாநிலங்களிலே கூட்டணிகள் அமையும் சொல்லியிருக்காங்க. அதையும் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க. மேற்கு வங்காளம், டெல்லி, பஞ்சாப், யூபி, பீகார் போன்ற மாநிலங்களில் நாங்கள் இன்ன நாள் பேசுவாங்க, மாநிலத்தில் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டது. அதனால ரொம்ப சுமூகமா ஒரு முன்னேற்றமான வகையில் இந்த இந்தியா கூட்டணியை பேசியிருக்காங்க. ஆமா, முடிவு எதுவும் வரல. இல்ல, முடிவு இதுதான் முடிவு. முடிவு என்பது என்ன? பேசணும். மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசணுங்கிறது ஒரு முடிவு. அங்கே எந்த மாநில தலைவர் இல்லையே, யோசிச்சு பாருங்க. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து உட்கார்ந்து பேசணும். 2வது, இந்த பாராளுமன்றத்தில் நடந்த இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு இணையான ஒரு தாக்குதல். அதுவும் 2002 அந்த நடந்த தாக்குதல் பாராளுமன்றத்துக்கு வெளியே நடந்த தாக்குதல். இப்பொழுது பாராளுமன்றத்துக்கு உள்ளே விசாரணையில் இருக்கு. அதுக்கு பிரதமரும் சம்பந்தப்பட்ட உள்துறை அமைச்சரும் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்காக வேண்டி அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு விவாதத்திற்கு பயந்து விட்டார்கள். சொல்லுவாங்க, மயிலுடைய காலை ஒடிச்சு ஆட சொன்னா எப்படி இருக்கும், குயிலுடைய குரலை நெரிச்சிட்டு பாட சொன்னா எப்படி இருக்கும். எல்லா எதிர்கட்சிகளையும் அனுப்பி விட்டுட்டு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னா, சில விவாதங்கள் எந்த விதமான விவாதம் இல்லாம ஜிஎஸ்டி உடைய பில்லு இதா இருக்கு. 58,000 கோடி கூடுதல் செலவுன்னு, ஏன் கூடுதல் செலவு சொல்லாம 58,000 கோடியை அதை ஏற்றிருக்கிறார்கள். இப்படி விவாதம் இல்லாமல் பல காரியங்களை நடத்துவதற்காக வேண்டி எதிர்கட்சியினர்களை வெளியே அனுப்பி இருக்கிறார்கள். இவ்வளவு இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம். ஸ்ரீகாந்த், இங்க தேர்தல் அரசியல ஒன்று சேர்ந்து இவங்க இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சு நகர்றாங்க. ஆனா அந்த இடத்துல பாஜகவே இவர்களை ஒன்று சேர்க்கிறதா 142 பேரை சஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு நாடு தழுவிய அளவுல அவங்க 22ஆம் தேதி போராட்டத்தை நடத்த போறாங்க. பாஜகவுடைய இந்த எதிர் அரசியல் இவங்களை ஒன்னா வச்சிருக்கு. இதை ஒருமித்த கருத்துன்றது இங்கே எட்டப்பட்டிருக்கல. 22ஆம் தேதி ஒன்று சேர்றாங்க, ஒன்று கூடுறாங்க. அதாவது முதல்ல ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். இப்போ நடந்தது ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாத தாக்குதல், பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு திட்டமிட்டு எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை செஞ்சவங்களே காங்கிரஸ்காரங்க தானே. அதில் ஈடுபட்ட அந்த பெண்மணியே காங்கிரஸுக்கு வாக்கு சேர்றது தான் ஊடகத்தில் எல்லா இடத்துலையும் வருது. அதுவும் இன்னும் விசாரணையில தான் இருக்கு. விசாரணையில இருக்கு. ஆனாலும் அவங்க பாரத் மாதா கி ஜெய் சொன்னாங்க. யாருடைய ஆளுன்னு அதே ஒரு டிபேட் நடந்தது. இல்ல கையெழுத்து போட்டது யாரு? பாஸ்ல செய்றாங்க. அவங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு கேட்டு பேசின பேச்சு ஊடகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. பாஜக எம்பி கையெழுத்து போட்டாருன்னு கேக்குறாரு. இல்ல அதாவது அவங்க ஏதோ கேக்குறாங்கங்கறத கொடுத்திருப்பாங்க. தவறுதான். அது இல்லன்னு நம்ம இருக்கல. அது யாரு ரிஷிமூலன் எல்லாரும் கொடுத்ததுனால தான் அது திட்டமிட்டு நடந்தது. இது ஒரு ட்ராப் அப்படியே பண்ணி பாஜக எம்பி மூலமா உள்ள வரணுங்கிறது ஒரு நல்ல நாடகமாடி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் விசாரணையில் தெரிவிஞ்சிடும் எந்த கட்சி இதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்குன்னு. அதே மாதிரி இப்பவும் இவங்க இத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. மற்றெல்லாம் இவங்க ஒற்றுமைங்கிறாங்க. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே மம்தா பானர்ஜி அறிவிச்சது இவர் சொல்றாரு, அண்ணா சொல்றாங்க பெரிய முன்னேற்றம் காங்கிரஸ்க்குன்னு.
நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் எத்தனை பெரிய கட்சியாக இருந்திருக்கு, எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு நடத்தியிருக்கு. அந்த இந்திரா காந்தி குடும்பத்தின் வழியா எத்தனை பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, நேரு, இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தின்னு. இன்னைக்கு ராகுல் காந்தி பேரையே சொல்லல. காங்கிரஸ் தன்னுடைய முகத்தை இழந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ராகுல முன்னிறுத்தி என்ன சொல்லுவீங்க? குடும்ப அரசியலின் தொடர்ச்சி. அதெல்லாம் ரைட். இது சோனியா காந்தி உடைக்கதானே காங்கிரஸ் தலைவரானாரு. சொல்றது என்னன்னா, இந்த முன்னேற்றம்ங்கிற சொல்லுதான் எனக்கு ரொம்ப நகைப்புக்கிடமா இருக்கு. என்னன்னு கேட்டா, ஐயோ எங்க பேரை சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு காங்கிரஸ் பின்னாடி போயிருக்கு. இவங்க தான் முன்னின்று எல்லாரையும் நடத்தி இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு பிராந்திய கட்சிகளின் முதுகலேறி சவாரி செஞ்சு காங்கிரஸ் தன் அடையாளத்தை மொத்த இந்தியாவிலும் முற்றிலுமாக பிராந்திய கட்சிகள் இன்னும் காங்கிரஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்குன்னு ஏன் பார்க்கல? ஏன் மம்தா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம்? அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய கட்சியிட்டர், அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம்ல. அதாவது அவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க அதுக்கு அதை தாண்டி அவங்க கிடையாது, அந்த எல்லையை தாண்டி அவங்க கிடையாது, அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் திமுக எடுத்துட்டீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் கும்மிடி பூண்டி தாண்டா திமுக கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு காங்கிரஸ் அந்த இண்டி கூட்டணியில் இருக்க அத்தனை பேருமே அந்தந்த பிராந்தியத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. மம்தா பானர்ஜி இங்கே வந்து நின்று ஜெயிச்சிருவாங்களா? அவங்க வங்காளத்துக்குள்ள மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய அரசியல் லாபத்துக்கு காங்கிரஸ் கொஞ்சம் உப்புக்கு சப்பானியாக பயன்படுறாங்க, அவ்வளோதான். அதனால தான் காங்கிரஸ் இன்னும் உயிரோடு இருக்கு. அப்புறம் முக்கியமாக நான் சொல்றது வந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இங்க அத்தனை எம்பிக்களுமே ஒரு திட்டமிட்டு தான் வந்து சஸ்பெண்ட் ஆகணும். அதாவது அது முன்னாடி இருக்கிற அந்த இடத்துக்கு எல்லாரும் வரக்கூடாதுன்னு தெரியும், பதாகைகள் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தெரியும், இப்படியெல்லாம் சட்டம் இருக்கு. புதிய பாராளுமன்றம் வந்து இப்போ இதெல்லாம் நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் திட்டமிட்டு மீறுறாங்க. மீறி இது மாதிரி நடக்கணும். அது அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த குறைபாடு அந்த வந்த நபர்களும் அதான் பண்றாங்க. புதிய பாராளுமன்றத்துல பதாகைகளோட வரக்கூடாது. ஆமா, கலர் பாம்போட வரலாம். அதான் அதுவும் தவறு தானே. இல்ல அததானே கேக்குறாங்க. அதனாலதான் அவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க, இவங்க சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. கண்டிப்பா ரெண்டும் ஒண்ணுதான். திரு மனுஷபுத்தன் அவர்கள்ட்ட 2019 தேர்தலில் எடுத்துக்கொண்டா இங்க திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார். ஆனா இன்னைக்கு ராகுல முன்மொழிகிறதுல ஒரு தடுமாற்றமோ ஒரு தயக்கமோ நேற்று கூடிய கட்சி தலைவர்களுக்கு இருக்கா? ஏன்னா ராகுல் பெயரை தாண்டி கர்கே பெயரை வந்து முன்மொழிகிறாங்க. அப்போ ராகுலை முன்னிறுத்திய நம்முடைய நிலைப்பாடு என்னென்ற கேள்வி இருக்குல்ல. இன்னும் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால், பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம் காங்கிரசினுடைய அல்லது எதிர்க்கட்சிகளினுடைய ஒரு திட்டம் என்று இங்கு ஒருவர் பேசியதை கேட்டேன். இதை நேர்மாற்றி கூற விரும்புகிறேன். ஏனென்றால் எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு பாராளுமன்றம் அல்லது ஆளுங்கட்சியை தவிர வேறு யாருமே இல்லாத ஒரு பாராளுமன்றம், ஒற்றையாட்சி முறை, இதற்கான ஒத்திகை தான் கடந்த 3 நாட்களாக இந்திய நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான பில்ஸ் இன்றைக்கு ஒரு சபையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்தை திருத்தக்கூடிய அந்த சட்டங்கள், அதே போல தொலைத்தொடர்பு துறை சார்ந்த சட்டங்கள், இதெல்லாம் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய பல ஷரத்துகளை கொண்ட சட்டத்தை இங்கு கொண்டு வருகிற போது அதன் மீது எந்த கேள்வியும் எந்த விமர்சனமும் இருக்கக்கூடாது, விமர்சனங்கள் அது என்பதற்காக அந்த 4 பேரையும் தயார் செய்து உள்ளே அனுப்பிய பாஜக தான் அனுப்பியது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்றையும் நான் குறிப்பிடுகிறேன். அப்படி எதிர்க்கட்சிகள் என்ன கேட்டார்கள்? உள்துறை அமைச்சரும் பிரதமரும் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு சாதாரணமாக எந்த ஒரு எதிர்க்கட்சியும் எந்த ஒரு நாட்டிலும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது இவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக மாற்றி, சரி, ஒரு நாடாளுமன்றத்தில் சிலர் அமளியில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் அது நடந்திருக்கு. ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் கூட்டத்தொடர் முழுக்க சஸ்பெண்ட் பண்ணுவது, கூட்டமாக சஸ்பெண்ட் பண்ணுவது, எங்க 142 பேர் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி என்பது என்ன? இந்த பில்ஸ் இல்லாமல் நிறைவேற வேண்டும்.
எந்த கேள்வியும் இல்லாமல் நிறைவேற வேண்டும். இல்ல அதுல ஒரு நிமிஷம் இல்ல, அவர் வந்து ஒரே நாள்ல 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணல. முதல் ஒரு 13 பேரை பண்றாங்க, அன்றைய தினம் 40 பேருக்கு மேல பண்றாங்க. அடுத்தடுத்த நாட்கள் மற்றவர்கள் இப்ப அவையில உங்களுடைய குரல் இருக்கணும் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்திருக்கலாம். எல்லாரும் வேணும்னே சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சொல்றீங்க, அதாவது எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லணும் சார், எல்லாரும் வேணும்னே சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்றாரு. ஸ்ரீகாந்த் தான் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, பாஜக எம்பிக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருந்தப்போ வந்துட்டு 2G விவகாரத்துல 2 வருஷம் அவையை முடக்குனாங்க. 2 வருஷம். அப்பெல்லாம் இப்படிதான் கூண்டோட ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களா? நாடாளுமன்றம் என்பது எதற்காக சார் இருக்கிறது? இன்னொன்று, இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்றால் அடுத்த நாள் உள்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லி இருக்கலாமே, வந்து விளக்கம். அன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. இந்த பிரச்சனை ஆரம்பித்து வைத்து தங்களுடைய ஆட்களை அனுப்பி, ஏன்னா பாஜக எம்பி தான் அவங்களுக்கு அனுமதி சீட்டு கொடுத்து உள்ள அனுப்புறாரு. அவங்க சுதந்திர எந்த பாதுகாப்பு சார்ந்த ஒரு தடையும் இல்லாம உள்ள வர்றாங்க. பாஜக அனுமதிக்காமல், ஒன்றிய அரசு அனுமதிக்காமல் அவர்களால் வந்திருக்க முடியாது. இந்த சபையை நடத்த விடாமல், ஏன்னா இந்த மிகப்பெரிய தேசிய அளவிலான பிரச்சனை, ஒரு பாதுகாப்பு விதிமுறை மீறல், இதை எதிர்க்கட்சிகள் பிரச்சனையாக்கும் என்று தெரியும். பிரச்சனை ஆக்கியவுடன் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு சஸ்பென்ஸ். அப்போ என்ன, அதாவது இவர்களே ஒரு நாடகத்தை திட்டமிட்டு அரங்கேற்றி இதற்கு எப்படி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பாமல் இருப்பார்கள்? இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய பாஜக பிரதமர் வேட்பாளருக்கு வந்திருக்க. பிரதமர் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருமித்த கருத்தை, இதை பத்தி கார்கே என்ன சொல்லியிருக்காரு? அவரே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேர்தலுக்கு பின்னால் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் சொல்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிகள் பரிந்துரைத்ததை அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா ஏற்றுக்கல. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, காங்கிரசினுடைய தலைமையை யாரும் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இவ்வளவுக்காக இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். கட்சிகள்லாம் உடைந்து போய்விடும் என்று. ஆனால் காங்கிரஸோடு கடுமையாக முரண்பாடுகளை கொண்ட கட்சிகளே, அது வந்து ஆம் ஆத்மியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சியோ, அது வந்து பாத்தீங்கன்னா அவர்களே காங்கிரஸை சேர்ந்த ஒருவரை பிரதமராக முன்மொழிகிற போது இவர்களுக்கு வேறு வழி இல்லை. இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நேரு குடும்பம் தான் இந்தியாவை ஆளுது, நேரு குடும்பம் தான் இந்தியாவை ஆளுது, வேற யாருமே இல்லையாண்டாங்க. இந்தியாவை நேரு குடும்பம் மட்டும் ஆண்டு கொண்டிருக்கவில்லை. அங்கிருந்துதான் நரசிம்ம ராவ் வந்தார், அங்கிருந்தான் மன்மோகன் சிங் வந்தார், சரிங்களா? அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து தான் வந்தார். கார்கே போன்ற ஒருவரை இயல்பாகவே வந்து காங்கிரஸ் பிரதமராக்கினது கூட அதில் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை. ஆனால் இவர்களுக்கு என்னவென்றால், நேற்று ஒரு பேச்சு பேச வேண்டியது, இன்னைக்கு நேர் மாத்தி பேச வேண்டியது. நேற்று வாரிசு அரசியல், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் வாரிசுக்கு பதவி கொடுக்கல, காங்கிரஸ் முகத்தை வந்துருச்சு. என்ன உங்களுடைய ஆர்குமெண்ட் தான் என்ன? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்கா? வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவீங்க, நினைச்ச ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க. இதுதான் உங்களுடைய அரசியல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.